அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாளாக சமூக வலைதளங்களில் அந்த கல்யாண ராமன் ஒரு ஈனப்பிறவிங்க, ஒரு இழி பிறவிங்க. அவன் நல்ல குடும்பத்தில் பிறந்தானான்னு தெரியலைங்க. அண்ணாமலையும் அவருடைய குடும்பத்தையும் ரொம்ப தாறுமாறாகவும் ரொம்ப அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நிச்சயமாக இவன் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனா இருக்க மாட்டான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு 20 லட்சம் தொண்டர்கள், அண்ணாமலையினுடைய பக்தர்கள், நாங்களும் அமைதியாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கானுங்க. அவன் சார்ந்திருக்க கட்சி கூட அவன் மேலே நடவடிக்கை எடுக்குதா என்பது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். இனிமேல் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் எங்களுடைய அண்ணாமலை பக்தர்களை மனம் புண்படும்படியாகவும் அண்ணாமலை அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் தரக்குறைவாக பேசிகிட்டு இருந்தான்னா இனிமேல் நாங்கள்லாம் வாயால் பேச மாட்டோங்க. கிராமங்களில் ஒரு விடுகதை சொல்லுவாங்க, வாயும் இருக்காது பல்லும் இருக்காது, ஆனால் காலை கடிச்சு வைக்கும் அப்படின்னு. அதால தான் பேசுவோம். அப்புறம் இன்னொருத்தன் இருக்கா, நாங்கள் இந்த டுபுக்கு சங்கர்னு ஒருத்தன், ஒரு மைக்கு, ஒரு கேமரா, 2 மைக்கு, பக்கத்தில் 2 ஆளுகளை உட்கார வச்சுக்கிட்டு பெரிய அப்பா டக்கர் மாதிரி அவன் கொஞ்சம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கானுங்க. நாங்கள் அண்ணாமலையினுடைய பக்தர்கள், அவர்களுடைய கட்டளைக்காகவும் அவருடைய கண்ணசைவிற்காகவும் காத்து கொண்டு இருக்கின்றோம். அவர்கிட்ட எங்ககிட்ட கட்டளை கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, தூக்கி போட்டு புழக்க ஆரம்பிச்சிருவோம். இதோட உங்களுடைய அநாகரிகமான பேச்சுக்களையும் அருவருப்பான பேச்சுக்களையும் இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கல்யாணராமன் அவர்களே, டுபுக்கு சங்கர் அவர்களே, 20 லட்சம் தொண்டர்கள் இருக்கிறோம். பொங்கி எழுந்தோம்னா என்னாங்கன்னு தெரியுமா? கம்முன்னு அமைதியாக இதோட உங்களுடைய வீடியோக்களை போடுறதை நிறுத்திக்கிட்டு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்குற வீடியோவும் பதிவையும் போட்டு இந்த சமுதாயத்தை திருத்துற வழியை பாருங்கடா டே.